வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்தும் மனித சங்கிலி போராட்டத்தை கவனத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் துரிதமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று KMDK பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். கோவையில் கௌஷிகா நீர்க்கரங்கல் சின்னவேடம்பட்டி ஏரி பாதுகாப்பு அமைப்பினர் KMDK MLA அவர்களை நேரில் சந்தித்து சின்னவேடம்பட்டி குளம் சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டு கோரிக்கை மனு வழங்கினர். உடன் கோவை வடக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் உள்பட்ட கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்களை சந்தித்து மாநகராட்சி பகுதியில் உள்ள பல பிரச்சனைகளை மனுக்களாக KMDK கோவை கிழக்கு மாநகர செயலாளர் RS தனபால் மற்றும் 54வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால் மற்றும் நிர்வாகிகள் வழங்கினர். கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலத்தில் ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்கள் தலைமையில் வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் அவர்கள் முன்னிலையில் அவசர கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சாலை பணிகளை ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர்கள் சாலை பணிகளை விரைந்து முடித்திட அறிவுறுத்தினார்கள். ஒப்பந்ததாரர்கள் உடனடியாக சாலை பணிகளை முடித்து தருவதாக கூறி உறுதியளித்தனர். கூட்டத்தில் KMDK கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளரும் 18வது வார்டு கவுன்சிலருமான ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றியம் போடிபாளையத்தில் கோவை புறநகர் மாவட்ட இளைஞரணி ஆலோசனை கூட்டம் KMDK MLA அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. உடன் கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் வைரவேல் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சேர்ந்த புக்கம்பட்டி சரவணன் தலைமையிலான நிர்வாகிகள் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லதம்பி அவர்களின் தலைமையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில் இணைந்தனர். கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றியம் போடிபாளையம் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் கோவை புறநகர் மாவட்டம் சார்பாக நடைபெற்ற வள்ளிக்கும்மி அரங்கேற்ற விழா நிகழ்ச்சியில் KMDK பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான MLA ஈஸ்வரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். உடன் கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் வைரவேல், பொள்ளாச்சி மாவட்ட செயலாளர் நித்யானந்தன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு கிளை சிறைச்சாலையை KMDK பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் MLA அவர்கள் நேரில் பார்வையிட்டு சிறைச்சாலைக்கு நூலக, புத்தகம் வைக்கும் மேஜை பொருட்கள் மற்றும் மோட்டார் அன்பளிப்பாக வழங்கினர். திருச்செங்கோடு நகராட்சி CHB காலனி கொங்கு வேளாளர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு துறை வாரியாக பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை வலியுறுத்தினார். திருச்செங்கோடு நகர செயலாளர் ஆஞ்சநேயா அசோக் அவர்கள் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் அவர்களின் முன்னிலையில் திருச்செங்கோடு நகர பொறுப்பாளர்களுடன் KMDK MLA அவர்களின் 2024 ஆண்டிற்கான காலண்டர் வாங்கினார். KMDK நாமக்கல் மேற்கு மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி பள்ளிபாளையம் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய பல்வேறு பகுதிகளில் KMDK பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் MLA அவர்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கொடி ஏற்றினார். உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை மாநகராட்சி காந்திபுரம் பகுதியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து சிறு தொழில் சங்கம் சார்பாக நடைபெற்ற மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் கலந்து கொண்டு ஆதரவை தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.